தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய பொருட்களுக்கு விதித்த 50% வரியை ரத்து செய்துவிட்டு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ட்ரம்புக்கு அமெரிக்க அரசியல் ஆலோசகர் அறிவுரை வழங்கியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக கூறி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்தது. அதற்கு அமெரிக்காவின் பல நிபுணர்களே கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை அமெரிக்கா ரத்து செய்துவிட்டு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமெரிக்காவின் பொருளாதார அரசியல் ஆலோசகர் எட்வார்ட் பிரைஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், உலகில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்தியா அமெரிக்கா உறவு 21ஆம் நூற்றாண்டில் மிகவும் அவசியமானது. சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் பிரச்சினை இருப்பதால் இந்தியாவுக்கு ஏன் அதிக வரி விதிக்கப்பட்டது என்பது இன்னும் புரியவில்லை. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய்துவிட்டு அந்த நாட்டிடம் மன்னிப்பு கேட்பதே அமெரிக்காவுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்று எட்வார்ட் பிரைஸ் கூறினார். மேலும் பேசிய அவர், பிரதமர் மோடி மிகவும் புத்திசாலி. சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுவதன் மூலம் இந்தியாவுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன என்பதை பிரதமர் மோடி குறிப்பால் உணர்த்திவிட்டார். இந்தியா சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை உடைய ஒரு நாடாகும். எனவே நிரந்தரமாக ஒரே நாட்டுடன் நெருக்கம் காட்ட வேண்டும் என்ற தேவை இந்தியாவுக்கு இல்லை என்று எட்வார்ட் பிரைஸ் புகழ்ந்து பேசினார்.